68 பேரை பலி கொண்ட தேக்கடி விபத்து தொடர்பாக படகின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த வாரம் கேரள மாநிலம் தேக்கடியில் நிகழ்ந்த படகு விபத்தில் 68 பேர் பலியாயினர். இதில் 45 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 75 பேர் செல்லக்கூடிய படகில் கூடுதலாக 12 பேரை படகின் ஓட்டுநர் ஏற்றிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து படகின் ஓட்டுநரான விக்டர் சாமுவேல் மற்றும் அவரது உதவியாளர் அனீஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது கொலை குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தடயவியல் ஆய்வு நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். படகின் கட்டமைப்பு முறையாக இல்லாததும் விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தீப திருநாளுக்காக புதிய ஆடைகளை எடுக்க அணிவகுக்க தொடங்கியுள்ளனர் பெற்றோர்கள். அட்டாக், யூடெக் என பல்வேறு பெயர்களில் சிறுவர்களுக்கான ஆடைகள் கடைகளில் குவிய தொடங்கியுள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இன்று பார்க்கலாம். மைக்கேல் ஜாக்சன், அட்டாக், யூடெக் இவையெல்லாம் தீபாவளி திருநாளை ஒட்டி சிறுவர்களுக்காக களமிறங்கியுள்ள புதிய ரக ஆடைகள். குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக இப்படி போட்டி போட்டுக் கொண்டு சந்தைக்கு வரும் வண்ண வண்ண உடுப்புகள் ஏராளம். பெண்களுக்கான ஆடைகளில் இடம்பெறும் அலங்கார வேலைப்பாடுகள் சிறுவர்களுக்கான இந்த ஆடைகளிலும் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. பசங்களுக்கு செப்பரேட்டாக தான் எடுத்தோம் நாங்கள். அது எப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டு தனியாகவும் டிஷர்ட் தனியாகவும் எடுத்தாங்க. மாடல்ஸ் கம்மியாக இருந்தாலும் பசங்க செப்பரேட்டாக இருக்கிறத தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். அட்டாக் ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, எல்லாம் சீக்கிரமே காலி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போதைக்கு மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்ஸும் அப்புறம் ஒரு 2 கார்கோஸ், 2 நார்மல் பேண்ட்ஸ், அப்புறம் டிஷர்ட்ஸ் எடுத்தோம். மைக்கேல் ஜாக்சன் ஆடைகள் சிறுவர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளன. ஃபைட்டர்மேன், பவர் ரேஞ்சர், மிக்கி மவுஸ் என குழந்தைகள் சொல்லும் ஆடைகளின் பெயரை கேட்டு பெற்றோர்களே மிரண்டு போகின்றனர். இந்த ஆடைகளுடன் தொப்பி, கண்ணாடி, கையுறை, காலணி போன்றவற்றையும் வழங்கி சிறுவர்கள் மனதை கொள்ளையடிப்பதில் வணிகர்கள் காட்டும் ஆர்வம் அதிகம். பாய்ஸ் சில்ட்ரன்ஸ்க்காக அட்டாக்குங்கிற மாடலும் மைக்கேல் ஜாக்சனுங்கிற மாடல் 2 மாடல் போட்டிருக்கோம். அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி க்ளவுஸு, பெல்ட்டு, ஸ்பெக்ஸு, நல்லா ஃபைட்டுக்கு போகிற மாதிரி மாடல் கொடுத்துருக்கோம். ஒர்க் உள்ள ஷர்ட்டு, பேண்ட்டு அதுவும் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. வித் கேப்போடு வருது. டிஷர்ட் மேலே பிளாக் ஜாக்கெட், மேலே கல்லெல்லாம் வச்சு வந்திருக்கு. அது ஷாலு, ஒரு கூலிங் கிளாஸ், கை பிராஸ்லெட் மாதிரி காப் ஒன்று இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 6 வயசுலேருந்து 15-16 வயசு வரைக்கும் போகிற அளவுக்கு சைஸ் வந்துருக்கு. ஒரே விதமான ஆடைகளை கூட பல்வேறு பெயர்களில் அறிமுகப்படுத்தி சிறுவர்களை கவரும் உத்தியையும் வணிக நிறுவனங்கள் கையாளுகின்றன. இதேபோன்று சிறுமிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஆடைகள் குறித்து நாளை பார்க்கலாம். தீபாவளி திருநாளின் கொண்டாட்டங்களுக்கு சொந்தக்காரர்களே சிறுவர்கள் தான். அத்தகைய சிறுவர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வரவாக வந்துள்ள ஆடைகள் அவர்களின் கொண்டாட்டத்தை மேலும் அதிகப்படுத்துவதாக அமையட்டும். மக்கள் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் வளர்மதி.